ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் NCERT புக்ஸில் இருக்கிற சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இன்றைக்கி சாப்டர் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான சயின்ஸ் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாடி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ என்ன மாதிரியான போன்ஸ் வந்து இங்கே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின்ஸ் அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதாவது நம்ம பாடியில் வந்து 2 பார்ட் வந்து எங்கே வந்து இன்டர் கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஜாயின்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ சில போன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல ரொம்ப ஹார்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணோம். போன்ஸ் வந்து சிலதெல்லாம் வந்து பெண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜாயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா we have some more types. ஃபஸ்ட்டு பைவோட்டல் ஜாயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்குக்கும் ஹெட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பைவோட்டல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட கழுத்து இருக்குது பார்த்திங்களா, கழுத்தை வந்து ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் டைரெக்ஷன் லெஃப்ட்டு ரைட்டில் நல்லா வந்து மூவ் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து பைவோட்டல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஞ்ச் ஜாயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்போ இருக்குது பார்த்திங்களா, எல்போ கிட்டக்க வர அந்த ஜாயின்ஸ் தான் வந்து ஹிஞ்ச் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் மட்டும்தான். இது வந்து நீக்கு கீழே, அதான் நீ வந்து பார்த்திங்கன்னா நீக்கு கீழே இருக்கிற கால் அசையும் பொழுதும் அது வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மட்டும்தான் இது வந்து மூவிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ஹிஞ்ச் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்து ஃபிக்ஸட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபிக்ஸட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா த போன்ஸ் விச் cannot be moved at these joints. ஸோ அந்த ஜாயின்ஸில் வந்து எந்த போன்ஸும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறது தான் ஃபிக்ஸட் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ அப்போ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ்: பைவோட்டல் ஜாயின்ஸு, ஹிஞ்ச் ஜாயின்ஸு, ஃபிக்ஸட் ஜாயின்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஹியூமன் ஸ்கெலிட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் ஸ்கெலிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 305 போன் வந்து அட் பர்த் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போன்ஸ் இன் ஸ்கெலிட்டன் வந்து வில் பி சேஞ்ச்டு அக்கார்டிங்லி. ஸோ இது நம்ம வந்து ஒரு அடல்ட்ஹுட் அந்த பொசிஷனுக்கு வரும்போது மொத்தமே 206 போன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில போன்ஸ் வந்து தே ஃபியூஸ்டு டுகெதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இனிஷியலி 305, அப்புறம் அடல்ட்ஹுட்டுக்கு வரும்போது 206 போன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கெலிட்டன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த போன்ஸோட போன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வந்து டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கார்ப்ளஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம கை இருக்குது பார்த்திங்களா, கையில் இருக்கிற நம்ம கை இப்படி நீட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரலில், அதாவது பார்ட் பை பார்ட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஒரே நீட்டாக இருக்காது, இப்படி வந்து கட்டாக இருக்கும். ஸோ இந்த சின்ன போன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் வந்து கார்ப்ளஸ். நம்ம கையில் இருக்கிற சின்ன போன்ஸ் தான் வந்து கார்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம செஸ்ட்டில் இருக்கிற போன்ஸு, அந்த ரிப் கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? செஸ்ட்டில் இருக்கிற போன்ஸ் வந்து ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப் கேஜ் அப்படின்றது என்னென்னா நம்ம செஸ்ட் போனையும் பேக் போனையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ரிப் கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ்ட் போனையும் பேக் போனையும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் வந்து ரிப் கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட ஒரு சைட்லேயும் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரிப்ஸ் இருக்குது. ஒரு சைடில் 12 ரிப்ஸ், இன்னொரு சைடில் 12 ரிப்ஸ், மொத்தம் 24 ரிப்ஸ் இருக்குது. அடுத்து வெர்டிப்ரே அப்படின்றது என்னென்னா, அந்த பேக் போன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக் போன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சில போன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து வெர்டிப்ரே. கையில் இருக்கிற சின்ன போன்ஸுக்கு பேர் கார்ப்ளஸ் பார்த்தோம், பேக் போனில் இருக்கிற சின்ன போன்ஸுக்கு பேர் வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பேக் போனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 33 வெர்டிப்ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் போனில் 33 வெர்டிப்ரேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரிப் கேஜஸ் வந்து ஆல்வேஸ் ஜாயின்டு டு திஸ் போன்ஸ். இந்த போன்ஸோட தான் இந்த ரிப்கேஜ்ன்றது ஜாயின் ஆகிருக்கும். ரிப்கேஜ் அப்படின்றது என்னென்னா செஸ்ட் போனையும் பேக் போனையும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அந்த பாக்ஸ் பேர் தான் வந்து ரிப்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 போன்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒன்று ஷோல்டர் போனு, இன்னொன்று வந்து ஸ்கல்லு. ஷோல்டர் போன் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சர் தட் வாஸ் மேட் அப் ஆஃப் பெல்விக் போன்ஸ். சரியா, பெல்விக் போன்ஸால் உருவாயிருக்கிறது தான் வந்து இந்த ஷோல்டர் போன்ஸு. ஸ்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் மெனி போன்ஸ் ஜாயின்ட் டுகெதர், அதுதான் வந்து ஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் அவர் இம்பார்ட்டன்ட் பார்ட் கால்டு பிரெயின். பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கல் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கார்டிலேஜ். கார்டிலேஜ் அப்படின்றது என்னென்னா சம் அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டன். இந்த அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஹார்டாக இருக்காது, போன்ஸ் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது, கேன் பி பெண்ட். அதுக்கு பேர் தான் வந்து கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏர் இருக்குது பார்த்தீங்களா, ஏரோட டாப்பை தொட்டு பார்க்கும்போது அங்கே போன்ஸ் எதுவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ஆனால் வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா, அது பேர் தான் வந்து கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் பாடியில் இருக்கிற அந்த மூமெண்ட்ஸு அண்ட் போன்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எர்த்வார்ம். ஸோ எர்த்வார்ம் அப்படின்னு போகும்போது எர்த்வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா தட் வாஸ் மேட் அப் ஆஃப் மெனி ரிங்ஸ் ஜாயின்டு எண்டு டு எண்டு. ஸோ அதோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிங்ஸ் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. இதுக்கு வந்து போன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மசில்ஸ் இருக்கும், அது வந்து எக்ஸ்டெண்ட் அண்ட் ஷார்டன் ஆகும். அதாவது முன்னாடி போகும்போது விரியும், பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு விரியும், அப்புறம் சுருங்கும், அப்புறம் விரியும் சுருங்கும். புழு நவரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் இது வச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எர்த்வார்ம் கிட்ட. நெக்ஸ்ட்டு எர்த்வார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ரோமங்கள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மசில்ஸுக்கு. அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்க மசில்ஸில் ரோமங்கள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ரோமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிஸ்டில்ஸ் வந்து தே ஆர் கனெக்டட் வித் மசில்ஸ். அந்த பிரிஸ்டில்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா குட் grip, அதாவது கிரவுண்டில் போகும்போது கிரிப்புக்காகவும் மூமெண்ட்டுக்காகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். நத்தைக்கு மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த ஓடு தான் வந்து ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவுட்டர் ஸ்கெலிட்டன் ஆஃப் த ஸ்னெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்னெயிலோட அவுட்டர் ஸ்கெலிட்டன், பட் இட் வாஸ் நாட் மேட் அப் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காக்ரோச் அப்படின்னு போகும்போது காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்குது, கவர்ட் வித் ஹார்ட் அவுட்டர் ஸ்கெலிட்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த அவுட்டர் ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஹாஸ் பீன் ஜாயின்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் இட் இஸ் ஹேவிங் 2 pairs ஆஃப் விங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச்சுக்கு இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேர்ட்ஸு. ஸோ பேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அதோட போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாலோ ஆஸ் வெல் அஸ் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஹிண்ட் லிம்ஸ், அதாவது பின்னங்கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கும் பெச்சிங்க்கும் உட்காரத்துக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் அதோட 4 limbs வந்து பார்த்திங்கன்னா விங்ஸை வந்து மாடிஃபை பண்ணி அதை வந்து சுருக்கி உட்காரத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க 4 limbs. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு போகும்போது அதோட பாடி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப்பாக இருக்குது. ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப் அப்படின்றது என்னென்னா அதோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து பாருங்களேன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதோட செதில், துடுப்பு, வால் அப்படியே ஒரு ஸ்ட்ரீம் லைனிங் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதோட ஸ்கெலிட்டன் வந்து பார்த்திங்கன்னா தட் வாஸ் கவர்டு வித் ஸ்ட்ராங் மசில்ஸ். இதோட ஃபின்ஸ், துடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அது பேலன்ஸுக்காக தண்ணியில் வந்து நீந்தும் போது பேலன்ஸுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து ஸ்னேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் பேக் போன் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தின் மசில்ஸு, இன்டர் கனெக்டட் வித் பேக் போன், ரிப்ஸு, ஸ்கின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்னேக்ஸோட ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சாப்டர் நம்பர் 5ல் இருக்கிற சயின்ஸ் ஃபேக்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் நம்பர் 6ல் இருக்கிற சயின்ஸ் ஃபேக்ட்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.